ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா MySQL டேட்டா பேஸை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது, அதில் எப்படி ஒரு CRUD ஆப்ரேஷனை பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, நம்ம இதை பண்ணலாமா? ஸோ உங்கள் லேப்பில் இருக்கிற ஏதோ ஒரு ப்ரௌசருக்குள்ளே போய்க்கணும். சரிங்களா, என்கிட்ட எட்ஜ் இருக்குது, அதனால நான் எட்ஜுக்குள்ளே போய்க்கணும். எட்ஜுக்குள்ளே போயிட்டு என்ன டைப் பண்ணோம் அப்படின்னா MySQL டவுன்லோட். ஓகே, MySQL டவுன்லோட் மை இன்ஸ்டாலர்னு ஒன்று இருக்கா, இதுக்குள்ளே போங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா Windows 86x32-bit MIS இன்ஸ்டாலர் 558.3 MB அப்படின்னு ஒன்று காட்டுதா, இதை டவுன்லோட் பண்ணும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஷோ ஆகும். அதில் நோ தேங்க்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட் மை டவுன்லோட் மட்டும் இருக்கும், அதை மட்டும் கொடுக்கும். ஓகே, ஸோ இப்படி உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சு. ஸோ வேகமாகவே டவுன்லோட் ஆயிரும். ஒன்றும் இல்லை, ஃபைலை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு அது எந்த இடத்துல பார்த்துருக்கோ அந்த பார்த்துக்குள்ள கூட்டிகிட்டு போகும். நம்ம MySQL கம்யூனிட்டி ஏறிச்சா. ஸோ இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணவும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் உங்களுக்கு பார்ப்போம். ஓகே, எஸ் கொடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் உங்களுக்கு பார்ப்பா. சரிங்களா, ஓகே. இதுக்கப்புறம் இது நீங்கள் சர்வர் ஒன்லி இன்ஸ்டால் MySQL சர்வர் ப்ராடக்ட் மட்டும் இல்லைன்னா அதோட கிளைண்ட். இது நான் என்ன பண்ணுறேன்னா எல்லாத்தையுமே நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஒர்க் பெஞ்ச் சர்வர் இது எல்லாத்தையுமே நான் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இது எந்த பாத்தில் செலக்ட் ஆகணும் அப்படிங்கிறது சொல்கிறது தான். இது நம்ம செலக்ட் பண்ணுறது தான். சரிங்களா, இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா the selected path already exits அப்படின்னு காமிச்சிருக்கு. சரிங்களா, ஓகே. நான் இப்போ எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் ப்ரௌசிங் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா நான் D கோலன் தான் அதை மாற்றிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப செகண்ட் PPDக்குள்ள அதை நான் மாற்றிக்கிறேன். ஓகே, சரிங்களா. இப்போது நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். எனக்கு இந்த மாதிரி ஏன்னா நான் ஆல்ரெடி இதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறனால வரும், மற்றபடி எதுவும் கிடையாது. இப்போது இது எல்லாமே எனக்கு ரெடி டு இன்ஸ்டால் அப்படின்னு காட்டும். சரிங்களா, இப்போது இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் எக்ஸிக்யூட் டு இன்ஸ்டால் த ஃபாலோயிங் பேக்கேஜஸ்ன்னு காட்டுதா. ஸோ நான் ஜஸ்ட்டு எக்ஸிக்யூட் கொடுத்தா மட்டும் போதும், இது எல்லாமே ஒன் பை ஒன் எனக்கு டவுன்லோட் ஆயிடும். ஓகே, இப்போது நம்மளுக்கு மகிழ்ச்சியன்ஸ் எல்லா இதுவும் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே ரெடி டு கான்ஃபிகர் அப்படின்னு கேட்கும். சரிங்களா, ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ இந்த இதில் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்டு மட்டும் கொடுங்க. உங்களோட போர்ட் எங்கன்றது மட்டும் இது சொல்லியிருக்கும். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் ஸோ யூசர் லெகசி ஆத்தன்டிகேஷன் ஆர் யூஸ் ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் என்கிரிப்ஷன் ஆத்தன்டிகேஷன் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கும். சரிங்களா, இங்கே யூஸ் ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் என்கிரிப்ஷன்ஸ் ஃபார் ஆத்தன்டிகேஷன் ரெக்கமெண்டட் அப்படின்னு காட்டும். இன்னொன்று யூசர் லெகசி ஆத்தன்டிகேஷன் மெயின் ரிட்டைன் MySQL கம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு காட்டும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்தாலே ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. சரிங்களா, ஓகே. இப்போது நீங்கள் இதில் நெக்ஸ்ட்டு கொடுத்தா உங்களோட ரூட் பாஸ்வேர்ட் இப்போ பண்ண சொல்லுவோம். சரிங்களா, ஸோ இந்த பாஸ்வேர்டும் பார்த்துக்கணும். ஓகே, இதுதான் இங்கே இது நம்ம இது கொடுத்தோமா, இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஓகே, இப்போ இது மீடியமாக காட்டுதா. மீடியமாக வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. சரிங்களா, இப்போது நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ இங்கே இது எதையுமே நீங்கள் மாற்ற வேணாம், ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ இது எல்லாத்துலேயுமே எக்ஸிக்யூட் பண்ணுவான்னு கேட்கும். ஓகேடா, எக்ஸிக்யூட் பண்ணுவான்னு சொல்லுங்கள். ஓகே, இப்போ ஜஸ்ட்டு ஃபினிஷ் கொடுங்க. ஓகே, இப்போது ப்ராடக்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்ப்போம். நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ இப்போ ஹோஸ்ட் நேம் என்ன, இது எல்லாமே அதுவே பார்த்துக்கிறோம். ரூட்டு மேனேஜ்மெண்ட் யூசர் ரூட்டு, பாஸ்வேர்டு இது நம்மது. ஓகே, நம்ம அப்பா அதை வச்சது தான். சரிங்களா, ஃபினிஷ் கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கொடுங்க. ரூட்டு நம்மளோட பாஸ்வேர்டு, நம்ம என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தோமோ அந்த பாஸ்வேர்டை இங்கே கொடுங்க. ஓகே, இது செக்குன்னு கேட்கும், செக்குன்னு கொடுங்க. கனெக்ஷன் சக்ஸஸ்ன்னு வந்துருச்சா. ஒருவேளை நம்ம இங்கே இருக்கிற பாஸ்வேர்ட் தப்பாக கொடுத்தோம்னா இங்கே ஃபெயில்டுன்னு வராது. சரிங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு கொடுங்க. அப்புறம் எக்ஸிக்யூட்.
ஸோ இப்போ ஃபினிஷ் கொடுக்குறேன். திருப்பி நெக்ஸ்ட்டு. ஸோ இன்னைக்கு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இது வந்து அதோட ஷெல் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது உங்கள் விண்டோஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஒர்க் பெஞ்ச் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா MySQL ஒர்க் பெஞ்ச் 8.0 CE அப்படின்னு ஒன்று வரும். சரிங்களா? அதை ஓப்பன் கொடுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி சைடில் இந்த மாதிரி ஒரு லோக்கல் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று காமிச்சிருக்கும். சரிங்களா? அதை கிளிக் பண்ணி ஸோ உங்களுக்கு இந்த பாஸ்வேர்டை கேட்கும். அதாவது நம்ம டிபியில் என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தோமோ அதை தான் இங்கேயும் கேட்கும். ஸோ நம்ம இங்கேயும் அதே பாஸ்வேர்டு தான் கொடுக்கணும். சேவ் பாஸ்வேர்ட் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா, ஒரு வட்டமும் நான் உள்ளே போகும்போது இந்த மாதிரி எனக்கு பாஸ்வேர்ட் கேட்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் கொடுக்குறேன். இப்போ எனக்கான ஒரு ஷீட் ஓப்பன் ஆயிடுச்சா? ஸோ இதுதான் MySQL நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான டூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஓகே, நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணியிருந்தோம்னா, ஒரு டவுன்லோட் பண்ணோம், MySQL டேட்டாபேஸை டவுன்லோட் பண்ணோம். அந்த டவுன்லோட் பண்ண டேட்டாபேஸை இன்ஸ்டால் பண்ணோம். எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாத்தையுமே பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த டேட்டாபேஸை எப்படி யூஸ் பண்ணுறது, அது எப்படி கொரி அடிக்கிறது அப்படின்னு தான் பார்க்கணும். என்ன பார்க்கணும்னா, ஒரு க்ரெட் ஆப்ரேஷன் எப்படி இதில் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஸ்டெப், ஒரு டேட்டாபேஸை எப்படி இங்கே கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். கிரியேட் டேட்டாபேஸோட நேம். சரிங்களா? நான் இங்கே மகிழ்ச்சின்னு இருக்கு. ஓகே, ஸோ கிளிக் கொடுத்துக்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு டிபியில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஒரு ப்ரொஃபஷனலான விஷயம் என்னன்னா, நான் எதுக்கான டேட்டாஸை ஸ்டோர் பண்ண போகிறேனோ அது ரிலேட்டடான டேட்டாபேஸ் நேம், டேபிள் நேம் தான் நான் வைக்கணும். அதுதான் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கும். நான் ஏதேதோ நேம் வைக்கிறேன் அப்படிங்கிறது தான். நான் ஒரு டேட்டாஸை ஸ்டோர் பண்ண போகிறேன். இப்போ ஒரு எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் ஸ்டோர் பண்ண போகிறேன்னா அந்த டேபிளோட நேம் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ். நான் வந்து ஒரு பேஷண்ட்டோட ரெக்கார்ட்ஸ் ஸ்டோர் பண்ண போகிறேன்னா அந்த டேபிளோட நேம் பேஷண்ட் ரெக்கார்ட்ஸ். சரிங்களா? அது அப்படி தான் நான் ஸ்டோர் பண்ணுவேன். ஓகே, இப்போ ஒரு டேட்டாபேஸை கிரியேட். இங்கே எனக்கு என்ன காட்டியிருக்குன்னு பாருங்க, கிரியேட் டேட்டாபேஸ் மகிழ்ச்சி அப்படிங்கிறது காட்டிருச்சா? ஓகே, இப்போ அதை எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத பார்த்துருங்க. இந்த சைட்டில் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஸ்கீமாஸ்ன்னு 2 இருக்கும். சரிங்களா? அதில் ஸ்கீமாஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த நேவிகேட்டர் இருக்குல்ல, ஸ்கீமாஸ் இல்லை, உங்களுக்கு இதெல்லாம் காட்டும் ரைட் சைடில். இது அதோட டிஃபால்ட்டான டேட்டாபேஸ். ஓகே, இப்போ இதை ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண மகிழ்ச்சிங்கிற டேட்டாபேஸ் வந்துருச்சா? ஓகேவா? ஓகே, இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நம்ம டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சு, அதை பார்த்துட்டோம். இப்போ நான் இந்த டேட்டாபேஸ் மகிழ்ச்சின்ற டேட்டாபேஸ்க்குள்ளே தான் ஒரு டேபிள்ஸை கிரியேட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போகிறேன். நான் நார்மலாகவே இங்கே நான் டேபிள் கிரியேட் பண்ணேன், கிரியேட் டேபிள் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா அது எங்கே போகும் அப்படின்னா இந்த கொரிக்குள்ளே தான் போகும். எனக்கு அது வேணாம் இல்லையா? ஸோ நான் மகிழ்ச்சின்ற டேட்டாபேஸ்க்குள்ளே ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுவோம். அது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ நான் சொல்கிறேன். மகிழ்ச்சியை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்கே செட் அஸ் டிஃபால்ட் ஸ்கீமா அப்படின்னு ஒன்று காட்டுதா, 2வது, அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததும் இங்கே போல்ட் ஆயிடும். ஸோ இப்போ உங்கள் கொரிக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணேன்னா அந்த டேபிள் மகிழ்ச்சிக்கான டேட்டாபேஸ்க்கான டேபிளாக தான் மாறும். இப்போ பாருங்கள், நான் டேபிள் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் டேபிள், டேபிளோட நேம் மகிழ்ச்சி டீட்டெயில்ஸ். ஓகே, அதில் நான் என்ன காலம்ஸ் வாங்க போகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஐடி, இன்ட்டு, கமா, நேம், வேர்கேருக்கு நான் இங்கே லிமிட் செட் பண்ணி ஆகணும். ஓகே, 50, கமா, ஏஜ், இன்ட்டு, அவ்வளோ. ஸோ நான் இந்த 3 டேட்டாவை தான் வாங்கணும். சரிங்களா? இப்போ நான் இதை செலக்ட் பண்ணி ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஏதோ ஒரு டேபிளை நான் தப்பாக கொடுக்குறேன், ஏதோ ஒரு நேம் தப்பாக கொடுக்குறேன், இந்த இடத்துல எனக்கு இன்ட்டு காமிச்சிடும். எப்போ டிக்கி காட்டுதோ அப்போ தான் எனக்கு ஒரு டேபிள் கரெக்டாக க்ரியேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நான் இங்கே ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு என் டேபிளை பார்த்தேன்னா இங்கே பார்த்தீங்களா மகிழ்ச்சிக்கான டேட்டாபேஸ்க்குள்ளே அந்த டேபிள் க்ரியேட் ஆயிடுச்சா? இப்போ நான் இன்சர்ட் கொரி கொடுக்குறேன். இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் MAGIZLCH மகிழ்ச்சி DETAILS. ஸோ எந்த காலத்துல டேட்டா போட போறேன் அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். ஐடியில், நேமில்,
ஸோ இந்த 3 இதில் தான் சொல்ல போகிறேன். ஸோ ஒரு டேட்டாவை கொடுக்கணும்னா அதுக்கு சேம் மெத்தட் வேல்யூஸ் வேல்யூஸ் ஐடியில் 1 கமா நேம் அபிஷேக் கமா ஏஜ் 24. ஓகே, ஸோ எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இன்சர்டட் 1 row affected அப்படின்னு காமிச்சிருக்கா. இந்த இடத்துல பார்த்தீங்களா இன்சர்ட் இன்டு மகிழ்ச்சி டீட்டெயில்ஸ் 1 row affected அப்படின்னு காட்டுதா. ஸோ இதுதான் ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறதுன்னு ஒரு. ஓகே, இப்போ 2 டேட்டாவை நான் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா இன்னும் இல்லை, இன்சர்ட் இன்டு NAGA ZLCHI மகிழ்ச்சி டீட்டெயில்ஸ் DETAILS டீட்டெயில்ஸ் அதே தான். ஸோ இங்கே வந்து காலத்தை மென்ஷன் பண்ணியும் கொடுக்கலாம், அதே டயத்தில் நான் காலம் மென்ஷன் பண்ணாமையும் கொடுக்கலாம். எப்படா நான் காலத்தை மென்ஷன் பண்ணாமல் கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஒரு டேபிளில் இருக்கிற இந்த ஐடி நேமு ஏஜ் இந்த 3 காலம் தான் இருக்கா. இப்போ நான் ஒரு டேபிளில் இருக்கிற எல்லா காலத்துலேயுமே டேட்டாஸை கொடுக்க போகிறேன் அப்படின்னா அப்போ நான் டைரெக்டாகவே எல்லா வேல்யூஸையுமே டைரெக்டாக வேல்யூஸ்ன்னு சொல்லியே கொடுத்துருவேன். 2 கமா ஏஜ். ஓகே, நான் இங்கே டபுள் டேட்டா கொடுக்கணும்னு சொன்னாங்க, சாரி கமா கொடுத்துருங்க. கமா கொடுத்துட்டு திரும்பியும் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. தேர்ட் டேட்டா என்னவோ அந்த தேர்ட் டேட்டா. இங்கே ஸ்ட்ரிங்குக்கு எப்பயும் போல் சிங்கிள் கோட்ஸில் தான் கொடுக்கணும். ஓகே, இப்போது நான் இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 rows affected records அப்படின்னு காமிச்சிருக்கா. ஓகே, இப்போ நான் இதை வியூ பண்ணி பார்க்குறேன். அதுக்கு ரொம்ப சிம்பிள், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம். டேபிள் நேம் மகிழ்ச்சி டீட்டெயில்ஸ். ஓகே, இங்கே எனக்கு வியூ பண்ணி காமிச்சிருச்சா, எனக்கு வந்துருச்சா. ஸோ இதுதான் ஒரு செலக்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இது வர ஓகேவா. ஸோ நம்ம அப்டேட்டுக்கான ஒரு கொரியை பார்க்கணும், சரிங்களா. அதுக்கான கொரி ஒன்றுங்க, அப்டேட்டு என்ன டேபிள் நேமோ அந்த டேபிள் நேம் மகிழ்ச்சி டீட்டெயில்ஸ். செட்டு ஏஜ் ஈக்குவல் டு 25, வேர் நேம் ஈக்குவல் டு ஆர் ஐடி ஏதோ ஒன்று, நேம் ஈக்குவல் டு. சரிங்களா, நான் இப்படி கொடுத்தேன். இப்படி கொடுத்ததும் எனக்கு இப்படி வந்துருச்சா. சில பேருக்கு இந்த மாதிரி இது வரல அப்படின்னா ஒன்றும் இல்லை. அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் எதை டைப் பண்ணோம் அப்படின்னா செட்டு SQL SAFE சேஃப் UPDATS அப்டேட்ஸ் ஈக்குவல் டு 0 இப்படின்னு டைப் பண்ணிட்டு இதை ஃபர்ஸ்ட் ரன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை ரன் பண்ண. ஓகே, ஏன்டா நீ இப்படி சொல்ற அப்படின்னா SQL டிஃபால்ட்டாவே அப்டேட் மோட சேவ் பண்ணி வச்சு சேஃப் மோட்ல இருந்துச்சா நம்மளால ஒரு கொரியை அப்டேட் பண்ண முடியாது. அதனால தான் அதை ஃபால்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்டேட்ஸ் பண்ணலாம். சரிங்களா, இப்போ நம்ம டேட்டாவை செலக்ட் பண்ணி பார்க்கலாம். நான் 24 கொடுத்துருந்தேன், இப்போ 25 நான் மாற்றேன். ஓகே, செலக்ட் சாரி ஆல்ரெடி இங்கே இருக்குல்ல, நான் அதை கொடுப்பேன். ஸோ எனக்கு தனுஷுன்ற டேட்டா 25 மாறிடுச்சா. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மகிழ்ச்சி நம்மளோட அப்டேட்டுக்கான. சரிங்களா, இப்போ இந்த செகண்ட் ஸ்டெப் லாஸ்ட்டு டெலீட் பண்ணுறேன். டெலீட்டு. ஸோ டெலீட் 2 டைப் இருக்குது, 2 விதமாக பண்ணலாம். ஒன்று ஐடியை மட்டும் மென்ஷன் பண்ணி பண்ணலாம், மீன்ஸ் ஒரு குறிப்பிட்ட ஆளை மட்டும் டெலீட் பண்ணலாம். அதுக்கான கொரி டெலீட் ஃப்ரம் மகிழ்ச்சி டீட்டெயில்ஸு வேர் ஐடி ஈக்குவல் டு 2. ஃபர்ஸ்ட் இப்படி டெலீட் பண்ணலாம். டெலீட் பண்ணிட்டு நம்ம டேட்டாவை பார்க்கலாம். 2வது ஐடியில் நான் தான் இருந்தேன், தனுஷ் தான் இருந்தோம். ஸோ தனுஷுன்ற டீட்டெயில் இப்போ டெலீட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அப்படி இல்லாமல் நான் எல்லா டீட்டெயில்ஸையும் ஒரே டயத்தில் டெலீட் பண்ணோம் வழக்கம் போல் அதுக்கான கொரி டெலீட் ஃப்ரம்
NAGA digital CH மகிழ்ச்சி details ஓகே. ஸோ இப்போ நான் என்னோட டேபிளை செலக்ட் பண்ணி பார்க்குறேன், எந்த டேட்டாஸும் வந்து இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மகிழ்ச்சி ஒரு MySQLக்கான த்ரெட் ஆப்ரேஷன் இவ்வளோ. தேங்க்யூ.